Hi, hello everyone. Welcome to my channel Long Hair Princess and this is me Kavi Priya. இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டே 3க்கு வந்தாச்சு. ஸோ டே 1 அண்ட் டே 2 வீடியோஸ் பார்க்காதவங்க குவிக்காக போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இல்லைனாலும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் மார்னிங் ரொட்டீன் முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம வந்துட்டு 2 விஷயங்கள் நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சீக்ரெட் ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லலாம், டீப் கண்டிஷனிங் ஹேர் ஆயில். இதை வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நான் வந்துட்டு என்னுடைய ஹேர் ரொட்டீனில் வச்சுருந்துருப்பேன். அண்ட் அது போக ஒரு பயோட்டின் ட்ரிங்க் வந்துட்டு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ட்ரிங்க் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், நம்மளுடைய சீக்ரெட் ஹேர் ஆயில் அது எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு வந்து இரும்பு கடாய் தான் எடுத்துக்கிறேன். ஆயில் மேக் பண்ணுறதுக்காகவே வச்சுருக்கேன். அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரசத்துக்கு தேவையான விஷயங்கள் தான் கிட்டத்தட்ட இருக்கும். மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு இடிக்கிற கல்லில் மோஸ்ட்லி இடிச்சுப்பேன். மிக்சியில் போட்டு அடிக்கணுனாலும் அடிச்சுக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட் ஆக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் இந்த இடிக்கிற கல் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் ஃபஸ்ட்டு மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா நச்சுட்டு அது கூட வந்துட்டு லாஸ்ட்டாக எண்ணெயில் போடும் போது நம்ம காஞ்ச மிளகாவை வந்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணாமல் போடுவோம். இந்த கடாயில் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான நல்லெண்ணெயை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் அந்த டேக்கு மட்டும் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அந்த இது இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் வெறும் அந்த காம்பை மட்டும் கிள்ளிட்டு நம்ம போட்டு அது நல்லா பொன்னிறமாக இப்படி மாறினதும் எடுத்து வடிகட்டி வச்சு கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன வார்ம்னஸ் இருக்கும் போது அப்ளை பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஆயில் பற்றி ஏற்கனவே நான் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த அளவுக்கு எல்லாமே எடுக்கணும் அப்படின்றது உட்பட. அண்ட் இது வந்து உண்மையிலே என்னுடைய ஃபேவரட் ஆயில் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஹீட் பாடியாக இருக்கிறவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் இதை பயன்படுத்தும் போது அவங்களுடைய பாடி ஹீட் வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு டீப் கண்டிஷனர். நல்லெண்ணெயே வந்து ஒரு நல்ல கண்டிஷனர். இதை நம்ம பயன்படுத்தும் போது நீங்கள் நார்மலாக ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறமா நீங்கள் கண்டிஷனர் போடணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஹேருடைய டெக்ஸ்சர் அவ்வளோ ஸ்மூத் அண்ட் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். விசிபிளாகவே உங்களால் ரிசல்ட்ஸ் இமீடியட்டாக பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு ரொம்ப இது மாதிரி ட்ரைனஸ் இருக்குது இல்லை ஹீட் பாடியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஆயில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஓகே, ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரதுக்கு முன்னாடி இந்த பயோட்டின் ஸ்மூதி வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் வந்துட்டு நான் சொல்லக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஓவர் நைட், அதாவது ப்ரீவியஸ் நைட்டே நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். ஸோ அதில் வந்து சூரியகாந்தி விதை, அதுக்கப்புறமா பம்கின் சீட்ஸ், அப்புறமா வெள்ளை எள்ளு, அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, அப்புறம் 2 பேரிச்சம்பழம், இது எல்லாமே போட்டுட்டு நம்ம வந்து ஓவர் நைட் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் டேவே வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் வந்துட்டு நீங்கள் அந்த தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்துட்டு அந்த மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட ஒரு வாழைப்பழம், அதுக்கப்புறமா பால், இதை கலந்து நீங்கள் டைரெக்டாக அப்படியே அடித்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா செம்ம ஹெவியாக இருக்கும். அட் த சேம் டைம் இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான பயோட்டின் ஸ்மூதி. ஸோ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய பயோட்டின் லெவல் வந்துட்டு பாடிக்கு தேவையான அளவு நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த பயோட்டின் அப்படின்றது நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போல்லாம் வந்துட்டு இதை ஒரு கமர்ஷியலாகவே மாற்றிக்கிட்டு இருக்காங்க. பயோட்டின் ஜூஸ், அதுக்கப்புறமா பயோட்டின் டேப்லெட்ஸு, அப்புறம் கம்மிஸ் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம நேச்சுரலாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லேருந்து நம்மளே வந்து மேக் பண்ணி சாப்பிட்லாம். வீக்லி ஒன்ஸ் இந்த ஸ்மூதி நீங்கள் ரெடி பண்ணி குடித்தாலே நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ இப்போ நம்ம திருப்பியும் நம்ம ஹேர் வாஷ்க்கு அப்புறமா நம்மளுடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். நான் எப்போவுமே வந்துட்டு மேக்ஸிமம் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ நார்மலாக டவல் ட்ரை பண்ணுறது, அதுக்கப்புறமா நல்லா அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் நம்ம வந்து ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அப்படியே நான் விட்டுடுவேன். ஸோ காற்றுல எந்தளவுக்கு அது தானாகவே அந்த முடியில் இருக்கிற ஈரம் போதும். ஸோ அப்படியே நான் காய வச்சுருவேன். இது மாதிரி நம்ம ரொம்ப ஹீட் டூல்ஸு அடிக்கடி வந்து இந்த ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணுறதுனாலையும் நம்மளுக்கு ஹேர் ஃபால் அதிகமாகும். ஸோ மேக்ஸிமம் நல்ல டைம் இருந்தால் மட்டும் ஹேர் வாஷ் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா ஹேர் வாஷ் பண்ணுறதையே ஸ்கிப் பண்ணிப்பேன். அப்படி இல்லை ரொம்ப எமர்ஜென்சி ஃப்ரீக்வெண்ட்டாக நான் ரீசெண்ட் டைமில் நான் வந்துட்டு ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணல அப்படின்னா மட்டும் நான் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி நேச்சுரலாக நம்மளுடைய இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் டவல்ஸ் இருக்கும். ஸோ அந்த டவல் வச்சு நம்ம
தலையை தோட்டும் போதே மேக்ஸிமம் தண்ணி வந்துட்டு அதுலேருந்து வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நார்மல் ஹேர் ட்ரை மாதிரி நம்ம அதாவது நார்மலான காற்றுலேயே அப்படியே உலர விட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு அது காஞ்சிரும். இப்படி தான் நான் வந்துட்டு தலைமுடியை காய வைக்கிறேன். அண்ட் நல்ல ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறமா எந்த அளவுக்கு ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காக என்னுடைய முடி இருக்குது அப்படின்றத நீங்களே பார்க்க முடியும். ஸோ இதுக்கு நான் வந்து கண்டிஷ்னர் யூஸ் பண்ணல. ஸோ நார்மலாக நம்ம அப்ளை பண்ணியிருந்த நல்லெண்ணெய் இருந்து இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஷைன் தான் எனக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக இதில் நம்ம விசிபிளாக பார்த்துட்ருக்கோம். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்போல்லாம் நல்லெண்ணெய் குளியல் நான் பண்ணுறனோ அப்போல்லாம் வந்துட்டு என்னுடைய முடியை நான் அடிக்கடி தொட்டு பார்த்துட்டே இருப்பேன். அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ப்ரெய்டோ இல்லை ஏதாவது பின்னல் கூட போட மாட்டேன். இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு சும்மா அதில் வந்துட்டு கோதி விட்டுட்டு ஏதாவது ஒன்று டீடாங்கிள் பண்ணுற மாதிரி சீப்பை வச்சு வாரிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக ஃபீல் ஆகும் இந்த மாதிரி நான் ஆயில் வச்சு ஹேர் வாஷ் பண்ணும்போது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லது, உடல் குளிர்ச்சிக்கும் சரி, அதே நேரத்தில் நம்மளுடைய ஹேர் ட்ரையாக இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு தேவையான அந்த மாய்ஸ்சர் கொடுக்கறதுக்கும் இந்த ஆயில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த 2 விஷயமும் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் க்ரோத்துக்கு. இந்த ஸ்மூதியாக இருக்கட்டும் இல்லை டீப் கண்டிஷனிங் ஹேர் ஆயிலாக இருக்கட்டும். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. மீண்டும் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் ஸ்மைலிங்.